அன்பிற்குரிய பாட்டாளி தமிழர்களே, உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, ஒரு வழியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே முட்டல் மோதல் என்று நிகழ்ந்து இரண்டு பொது உடைமை கட்சிகளுக்கும் 5 தொகுதிகளை மட்டுமே தர முடியும். 6 தொகுதிகள் தர இயலாது. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் அந்த குழுவை முடிவு செய்து விட்டோம், இந்த குழுவிலே தீர்மானங்களை நிறைவேற்றி விட்டோம், அதன்படிதான் நடப்போம், 6 தொகுதிகளை பெற்றே தீர்வோம். எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் பேசுகிற பொழுது 2 பொது உடைமை கட்சிகளும், இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சி, இந்திய பொது உடைமை கட்சி, அவர்கள் சிபிஐஎம் என்று சொல்வார்கள். 2 கட்சிகளிடமே திராவிட முன்னேற்ற கழக குழு இந்திய அளவில் நாடாளுமன்றத்திலே 6 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். அதிலேயும் தமிழ்நாட்டிலிருந்து 4 உறுப்பினர்கள். கொடுப்பதை பெற்றுக் கொள்ளுங்கள், இல்லையே விலகி செல்லுங்கள். விலகி எங்கு செல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் சேர முடியாது. அங்க பாசிச பாஜக மதவாத அமைப்பு இருக்கிறது, சேர முடியாது. அப்படியானால் தேர்தலில் நிற்க முடியாது, வேறு வழி இல்லை. சரி, கொடுக்கிறதை கொடுங்கள், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மதவாத சக்திகளுக்கு எதிரான கூட்டணி பிளவுபட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே முடிந்து விட்டது 4 தொகுதிகள். அதில் 1 தனி சின்னம், 3இல் உதயசூரி திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல 6 தொகுதி தருகிறோம் என்று சொல்லிக் கொண்டதா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனை அழைத்து போனால் போகிறது என்று 8 தொகுதியை விட்டு கொடுத்துட்டார்கள். 8 தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுத்தது, விடுதலை சிறுத்தைகள் பெற்றுக் கொண்டார்கள். நான் திருமாவளவன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, நோக்கமும் கிடையாது, முயற்சியும் கிடையாது. அதிமுக கூட்டணி 2 இடம் கிடைத்தாலும் சரிதான், 1 இடம் கிடைத்தாலும் சரிதான். அங்கே கரைந்து போய்விட்டார், பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் புதிய தமிழன் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி தன்மானத்தோடு எந்த கூட்டணியில் பேசினார் நமக்கு தெரியாது. குறைந்தது 5 தொகுதிகளை தர வேண்டும், இல்லையானால் தனித்து போட்டி, வெல்லுகிறோம் அல்லது வீழ்கிறோம், இவ்வளவுதானே. எங்கள் செல்வாக்கை காட்டுகிறோம், எவர் வெற்றி பெற இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ அந்த தொகுதியிலே அவரை தோற்கடிப்போம் முடிவெடுத்து அறிவித்து விட்டார். அதேபோல் என்னுடைய தம்பி வேல்முருகன் நேற்றே பதிவு செய்தோம், தெளிவான முடிவை எடுத்து அறிவித்து விட்டார். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானே வேல்முருகன் நிலைப்பாட்டை வரவேற்றிருக்கிறார், பாராட்டியிருக்கிறார், ஆதரித்திருக்கிறார். ஆனால் நாங்கள் எல்லாம் முதலமைச்சராக கூடாதா? நாங்கள் கனவு காணக்கூடாதா? ஆசை இருக்கக்கூடாதா? விருப்பம் இருக்கக்கூடாதா என்று வாயிலேயே பேசிய தம்பி திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன். 8 தொகுதிகளை விட்டுக் கொடுத்து உங்களிடம் முதலமைச்சர் கனவை தகர்த்திருக்கிறார் திராவிட மாடலின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஏதோ ஒரு வகையில், அது சரியோ தவறோ போகட்டும், ஒரு கூட்டணி அமைத்து விட்டார். செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி செந்தமிழர் சீமானிடம் எல்லா கட்சிகளும் மருத்துவர் ஐயாவை ஒதுக்கி விட்டார்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், நான் செந்தமிழன் சீமானுக்கு அடுத்த கேள்வி, எங்கள் ஐயாவை மக்கள் ஒதுக்கவில்லை, கட்சிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், அவரை போல் ஈகம் செய்தது யார்? அவரை போல் வீரத்தை நிலைநாட்டியது யார்? சமூக நீதி கோட்பாட்டிற்கு போராடியது யார்? எங்களுக்கு மருத்துவர் ஐயாதான் பெரியார். சொல்றீங்கல்ல செந்தமிழன் சீமான் அவர்களே, மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்றீங்கல்ல, அது எந்த வகையில் சரி உங்களுக்கு தெரியுமா?
சீமான் அவர்களே, நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 1952 முதல் பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கவில்லை. கேட்டால் திராவிட நாடு. ஆந்திராவில் ஒரு கிளை இல்லை திமுகவுக்கு, கேரளாவில் ஒரு கிளை இல்லை, கர்நாடகத்தில் கோலார் தங்கவேல் தமிழர்கள் தான் திமுக தொடங்கினாங்க. இலங்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கலாமான்னு பார்த்தாங்க. நாங்கள் திராவிடர்கள் இல்லை, தமிழர்கள், தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழர் காங்கிரஸ் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். ஆனால் 49 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குற பொழுது தெலுங்கு மொழியில நாடகம் போட்டார்கள் ராபின்சன் பூங்கால. அந்த திராவிட மாடலிடமிருந்து தமிழர் ஆட்சி வர வேண்டுமானால் 1952 போட்டியிடல, ஆனால் 57 திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் அல்ல, போட்டியிட்டு 15 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். பிறகு 62 போட்டியிட்டார்கள், திராவிட நாடை கைவிட்டார்கள், 50 இடத்திலே வெற்றி பெற்றார்கள். அந்த 50 இடத்துல வெற்றி பெற்றவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற 15 பேரில் அண்ணா உட்பட 14 பேர் தோல்வியை தழுவினார்கள். ஒரே ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றார். அவர் நுட்பமாக தொகுதியை மாற்றியதினாலே, குளித்தலையிலிருந்து தஞ்சாவூருக்கு தழுவியதினாலே ஐயா கலைஞர் வெற்றி பெற்றார். அண்ணாவுக்கு அது கூட தெரியல. காஞ்சிபுரத்தில் இன்று தோற்றுவிட்டு எவரிடம் சொல்லாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டு ஓடிவிட்டார். பெங்களூரில் போய் ஒளிந்து கிடந்தார், வெட்கப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு. நமக்கு கீழே உள்ளவர்களாம் வெற்றி பெற்று விட்டார்களே, கருணாநிதி கூட வெற்றி பெற்று விட்டாரே, நாம வெற்றி பெறலேன்னு. பிறகு 67 கூட்டணி தமிழர் சிபாதித்தனார். அவருடைய முயற்சியிலே ஏற்கனவே 52 ஐக்கிய முன்னணி, அவர்தான் 166 சட்டமன்ற உறுப்பினர்களை கைவசம் வைத்திருந்தார். அது வேறு விவகாரம். 67 தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் அமைத்த கூட்டணியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சுதந்திரா கட்சி, தமிழரசு கழகம், இப்படி பல்வேறு கட்சிகளை, பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சி, இப்படி பொது உடைமை கட்சிகளை எல்லாம் இணைத்து, தமிழ் தேசிய கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைத்து ஆட்சிக்கு வந்தார். மக்கள் புறந்தள்ளவில்லை. தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான் எங்களுக்கு பெரியார் என்று சொல்கிறீர்களே, எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தான் எங்களுக்கு பெரியார் என்று சொல்கிறீர்களே, முத்தமிழன் தம்பி டி வேல்முருகன் முடிவை இன்றைக்கு வரவேற்கிறீர்களே, ஏன் இந்த தமிழ் ஆற்றல்களை ஒருங்கிணைக்கவில்லை சீமானிங்க? ஏன் ஒருங்கிணைக்கவில்லை? வேல்முருகன் மீது என்ன ஊழல் குற்றச்சாட்டு? தொல் திருமாவளவன் மீது என்ன ஊழல் குற்றச்சாட்டு? தமிழின போராளி மருத்துவர் ஐயா மீது என்ன குற்றச்சாட்டு? எந்த குற்றச்சாட்டும் இல்ல. மாற்று அரசியலை முன்வைத்தவர் தானே தமிழின போராளி மருத்துவர் ஐயா. இன்றைக்கு முன்னோடி தலைவர்கள் ஒருவர் தானே. அதே ஒரு நெருக்கடியான, ஒரு வேதனையான காலகட்டத்திலே இருக்கிற தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களையும், முத்தமிழன் டி வேல்முருகன் அவர்களையும், இன்னும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிறு சிறு அமைப்புகள், இயக்கங்கள், பேரவைகள், குழுக்கள் எல்லாவற்றையும் இணைத்து ஏன் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கல செய்யுமா? உடனே நாங்கள் அந்த மாற்றத்தை விரும்புகிறோம், இந்த மாற்றத்தை விரும்புகிறோம் என்று சொல்லுவீங்க. அப்புறம் கூத்தாடி விஜய்கிட்ட ஏன் உறவு வச்சீங்க? விஜயோட நாங்கள் கூட்டணி சேரணும் என்று ஏன் சொன்னீங்க? என் தம்பி வருகிறான், எனக்கு தோள் கொடுப்பான், என் தம்பி துணை நிற்பான், நான் முதலமைச்சர் வேட்பாளர், தம்பி விஜய் துணை முதலமைச்சர் வேட்பாளர், அவர் என்ன ஊழல் செய்யாதவரா? சொல்லுங்க பார்ப்போம். நானே இடையில பேசினேன், அது வேற செய்தி, அது அரசியல். இடையில விஜய் கட்சியோட ஒரு சிறிய அளவு பேச்சுரைகள் நடத்தின, அது வேறு செய்தி. ஆனால் சீமானை பார்த்து கேட்கிறேன், தனித்தமிழர்களை, தூய தமிழர்களை, மண்ணின் மைந்தர்களை ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் ஆற்றலாக சொல்லுங்க. ஐயாட்ட சொல்லுங்க, ஐயா நான் உங்கள் பிள்ளை, இன்னைக்கு சொல்லியிருக்கீங்கல்ல, நான் மருத்துவர் ஐயாவின் மகன். சரி, பிற்காத மகன் சொல்லிவிட்டு போவோம். என் தம்பி சேலம் அருள் கூட சொன்னார், அது சரியான கருத்து அல்ல. அன்புமணி மருத்துவரையா பெற்ற பிள்ளை, தொல் திருமாவளவன் பிறக்காத பிள்ளைனார். அது பொருத்தமான செய்தியா இந்த காலகட்டத்தில்? ஆனால் தவறா சொன்னார். ஆனால் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களே, நான் அவருடைய பிள்ளை என்கிறீர்களே, நீங்கள் ஏன் அந்த கடமையை செய்யவில்லை? எத்தனை ஆண்டுகளுக்கு
இந்த தமிழ்நாட்டு அரசியலை மாற்றாரிடம், திராவிடர்களிடம், தெலுங்கர்களிடம் பாருங்க. சேகர் பாபு, ஏவா வேலு, KN நேரு 3 பேரும் சேர்ந்து பிரேமலதா பேசாத பேச்சு உண்டா? ஐயா கலைஞரை பற்றி இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களை பற்றி எப்படி அந்த தெலுங்கு லாபி என்று சொல்கிறார்கள், எப்படி அரசியல் செய்து காங்கிரஸ் கட்சியை மிரட்டுவதற்கு, அது மிரட்டட்டும், அதை பற்றி ஒன்றுமில்லை. விடுதலை சிறுத்தைகளை ஒரு கட்டுக்குள் வைப்பதற்கு, பொது உடைமை கட்சிகளை ஒரு கட்டுக்குள் வைப்பதற்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் திராவிடர்கள் தான், இவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்குள் வைப்பதற்கு எடுத்தவுடனே என் கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட பேசினாரா முதலமைச்சர்? தேமுதிகவை நம்முடைய கூட்டணி கட்சிக்குள் கொண்டு வரலாமா என்று பேசினாரா? யாரையும் பேசல, யாரையும் கலந்து பேசல, சேர்த்துக் கொண்டார். மாநிலங்களவை, அதைத்தான் நம்ம கேட்கிறோம். தொல் திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்கணும், இந்த மொழிக்கு, இனத்திற்கு, நிலத்திற்கு இந்த சுதீஷ்ங்கிறவர் என்ன செய்தார், அவருக்கு ஏன் மாநிலங்களவை கேட்டிருக்க வேண்டாமா வேண்டாமா? ஆக தொல் திருமாவளவன் அவர்களும் செந்தமிழன் சீமான் அவர்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு வரலாற்று பிழைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க 2 பேரும் வந்து தைலாபுரம் தோட்டத்தில் வாசல் என்ன கதவு திறக்காதா உங்களுக்கு? தமிழின போராளி மருத்துவர் ஐயா முகத்தை சாய்த்து கொண்டா போவார்? வாரி அரவணைத்துக் கொள்வார், வாருங்கள் தம்பிமார்களே என்று. ஆனால் ஒரு மாற்று அரசியலை, மெய்யான மாற்று அரசியலை, ஒரு பட்டியல் பிரிவு தமிழர்கள் அதிகாரத்துக்கு வருவதை, மண்ணின் மைந்தர்கள் அதிகாரத்துக்கு வருவதை என்னதான் மாற்று மாற்று என்று சொன்னாலும் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களும் நாங்கள் எல்லாம் முதலமைச்சராக வரக்கூடாதா, ஆசைப்படக்கூடாதா, விருப்பப்படக்கூடாதா? அப்பைக்கப்பா ரவிக்குமாரை விட்டு எழுதிக்கிட்டு, வன்னியரசை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற திருமாவளவன் 8 தொகுதிகளை வாங்கி கொண்டு முதலமைச்சர் கனவை விட்டு கொடுத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். விழித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களை இந்த அரசியல் பாடத்திலிருந்து என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.